ரெப்போ ரேட் கட்னால வந்து ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னுமே கம்மியாகும்ன்னு சொல்லி உண்மையிலேயே இது கம்மி ஆகுதா சார்? ஆகுது. ஏன்னா ஓகே. நெறைய பேருகிட்ட பேசியிருக்கோம். அவங்க இத்தன வருஷமா அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்டதுல சொல்றேன். ஸ்டேட் பேங்க்ல லோன் ம். எடுத்திருக்கவங்க, வீட்டு லோன் யார் யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க்ல எடுத்திருக்காங்களோ, கஸ்டமர்ஸ் போய் கேட்காமலேயே 0.25% 0.25% அவங்க குறைச்சிட்டு வாழ்ந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8.25 8.5% கிட்ட அவங்க லோன் எடுத்தது. இப்போ அவங்க 7.5 தான் தே ஆர் பேயிங் இட். ஸோ இன்னும் ஒரு 0.25 இப்போ குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அநேகமா இன்னும் குறையும். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க்ல மட்டும் தான் நான் ஓகே. பார்த்தேன். அதனால ஸ்டேட் பேங்க்க பத்தி மட்டும் சொல்றேன். மத்த பேங்க்ஸ்க்கெல்லாம் எப்படியும் குறைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில பேங்க் எல்லாம் கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டு, ம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஃபில் பண்ணி தந்தா தான் நான் அத குறைப்பேன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. நெறைய பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அந்தந்த பேங்க்ஸ்க்கெல்லாம் இன்கேஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்கா குறைக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க டைரக்ட்டா பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த ரேட்ட வந்து குறைக்க சொல்லுங்க. மார்க்கெட்ல இருக்கிற ரேட் மாரி குறைக்க சொல்லுங்க. ஓகே. அதுக்கு ஒரு 5,000 6,000 வாங்குவாங்க. பட் இட்ஸ் ஓகே.